வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வாங்க. சமந்தி அம்மா சந்தனம் எடுத்துக்குங்க. நீ எடுத்து. எடுத்து எடுத்து எடுத்து. ஆமா மாப்பிளைங்க. அவன் ஆபீஸ் போயிருக்கான். ஆபீஸ்க்கு போயோ? என்ன சொல்றீங்க? சம்பந்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவன் நேரா இங்க வந்துறேன்னு இருக்கான். சரி சரி. சரி சரி வாங்க வாங்க வாங்க. என்னம்மா அப்படி பாக்குற? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்த கோலத்துல உள்ள பாக்கணும்னு தான் இத்தனை நாள தவ இருந்தேம்மா. நாய் கண்ணு, பேய் கண்ணு, ஊரு கண்ணு, எல்லா கண்ணு ஒளியட்டும். போதும் போதும் போதும். ரொம்ப எமோஷனல் ஆகாத. பிரியோட மேக்கப் கலைஞ்சிர போகுது. நீ போடி. ஏன் பொண்ண நான் கொஞ்சுவேன். வா செல்லம். ஐயோ எவ்வளவு அழகா இருக்கால. ஏமா பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்கா, அதுவும் அழகா இருக்கா. இதெல்லாம் சும்மா வெளிவேஷண்ணே. அத்திப்பழம் மாதிரி பாக்குறதுக்கு தான் பளபளப்பா இருப்பா. உள்ளுக்குள்ள எம்புட்டு வென வச்சிருக்கா தெரியுமா? மோசமான டான்சர். ஓ டான்ஸ் எல்லாம் கூட ஆட தெரியுமா? நீ வேற பயங்கரமானவன் ஓ சொன்ன. டேஞ்சரஸா? ஐயரே வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க. சரிப்பா. பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும் இப்படி உட்காருங்க. ஓம் வாகர்த்தா திசபசமர்த்தோ வாகர்த்த பிரதிபத்ரஜே ஜெகத பித்ரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களேப்பா. ஏய் ஸ்ருதி, எனக்கு தலை வலிக்கிட்டு போய் அமிர்தாஞ்சன் எடுத்துட்டு வா போ. இப்ப எப்படி நான் போய் எடுக்க முடியும்? கவிங்கவீனாம் உபமஸ்ரமஸ்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணம் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்வன்னோதபிஸ்ரேத சாதனம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே ஏகதந்தாஜ விக்ன விநாசனே சுபஸ்வதாஜ. மாப்பிள்ளை வர சொல்லுங்க. ஸ்ரீ வரதமூர்த்தாஜ நமோ நமஹ. சுமுகசேகதந்தஸ்ய அபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ய விகடோ விக்னராஜோ விநாயகः தூமகே தக்னாதக்ஷோ. உன்னி சார் நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டுறேன். ஐயரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னப்பா? நான் வேணா வீட்டுக்கு ட்ரை பண்ணவா? சரி நீ வீட்டுக்கு ட்ரை பண்றீ. இன்னைக்கு அவன் ஆபீஸ் போயிருக்க போறான். என்னங்க நிச்சயதார்த்த அன்னைக்கு என்ன ஆபீஸ்? உன் பையன் தான் ஏதாச்சும் புதுசு புதுசா பண்ணுவானே. பா ஆபீஸ்க்கு இப்பதான் போன் பண்ணேன். இப்பதான் திறந்தாங்களாம். இன்னும் யாரும் வரலையாப்பா? ஒருவேளை அண்ணன் ரிங் ஏதாவது வாங்க போயிருப்பாரப்பா. ரிங் யார் வாங்குறது கன்ஃபியூஸ்டாவே இருந்துச்சு. ஏன் இப்படி பண்றான்? நம்மகிட்ட சொல்ல வேண்டியதானே. இருங்கப்பா நான் மறுபடியும் ட்ரை பண்றேன்.
என்னாச்சு? கால் போகல. 2 போனுக்கு போட்டேன், கால் போகல. டிரைவர் கூட வரலையே, அவன் தானே வண்டி எடுத்துட்டு போனா. ஆத்தா, என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. வாய மூடு. ஏன் இப்படி அபசகனமா பேசுற? அவன் ஆபீஸ் வேலையை யாரையாவது பார்க்க போயிருப்பான். வேலையில பிஸியா இருந்தா அவன் எல்லாத்தையும் மறந்துடான்னு உனக்கு தெரியும்ல. மறக்கிற விஷயமாங்க இது. முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு, மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க. வந்துட்டே இருப்பாரு. வழியில ஏதாவது டிராபிக் இருக்கும், வந்துருவாரு. அதுக்காக முகூர்த்த நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல, இப்போ வந்துருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பா, ஒரு சூப்பர் ஐடியா. என்னது? வாங்க எல்லாரும் வாங்க, சொல்றேன் வாங்க. ஏய், அவங்க வராங்க வராங்க. என்னம்மா, மாப்பிள வந்தாச்சா? ஐரே, சொல்லுங்க. இப்போதைக்கு தட்டை மாத்திக்கலாம். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். என்ன குருவாயிருப்பா, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டி, நீங்க ஓவரா ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. முகூர்த்த நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க பொண்ணுக்கு தான் இது 3ஆவது தடவை, தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயத்தை மட்டும் இப்ப பண்ணிடுங்க, மத்த சடங்கெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. கல்யாணம் நினைச்சீங்களா இல்ல சின்ன குழந்தை விளையாட்டு நினைச்சீங்களா? அதானே, அது எப்படிங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வராம இருக்க முடியும்? அப்படி என்ன குடிமூழ்கி போற வேலை இருக்கு அவருக்கு? அதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் ஒரு ஐடியா சொன்னேன், தட்ஸ் ஆல். ஐடியா சொல்ல உங்களுக்கு வேணா கல்யாணம்ங்கிறது விளையாட்டா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஆச்சாரமானது. வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. பிரியா எங்க இருக்காங்க? இங்கதான் மேடம். தேங்க்ஸ். வைஷு, போன் கொடு. கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. பிரியா, பிரியா, எந்த மொழை இது? நிச்சயதார்த்தம் முடியாம இப்படி நடுவுல ஏந்திருக்க கூடாது மொழை. என்னமா இது? கொலபொம்மை மாதிரி உட்கார வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா? ஐயோ நெட்டா, இவர் ஒருத்தருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் யாரையும் மதிக்க மாட்டாரு, போன் கூட எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலைஞ்சேன், எல்லாரும் சேர்ந்து என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு, இப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. இந்த ஆள் என்னைக்குமே மாற போறது இல்ல. நான் அவரை அத நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் அழைச்சிட்டு வரேன். என்ன செய்யுது?
சீக்கிரம் போடுடி போன. இருமா. பிரியாவோட என்கேஜ்மெண்ட்ல இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பிரியாவை வேற காணோம். எங்க போய் தொலைஞ்சாரு இந்த ஆளு? அப்பாவாலதான் இதை கொத்துக்கிட்டேன். அப்பாவை சொல்லி என்ன பண்ண முடியும்? எனக்கு எங்க போச்சு புத்தி? அர்ஜுனை பத்தி தெரிஞ்சும் அதுக்கு ஓகே சொல்லிருக்க கூடாது. ஆபீஸ்ல தானே இருப்பாரு, நான் அங்க போய் வச்சுக்கிறேன். பிரியா சீக்கிரம் போன போடுடி. இருமா. என்ன போன் எடுத்து தொலைச்சானா இல்லையா? ஐயோ எங்க தாண்டி போனா உன் அண்ணன்? ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, இந்த மலையாளத்துக்காரங்க நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. நீ ஏமா தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? வந்துருவான், அர்ஜுன் வந்துருவான். எந்த உன்னிட்ட இதெல்லாம்? எனக்கு அமைதியாரு. டென்ஷனா இருக்கு. நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். வருப்பா. இப்படி ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருப்பாரா? You don't worry. Calm down. எந்த குருவாயிரப்பா. பிரியா நில்லு பிரியா. என்ன மாமா? பிரியா இப்போ எங்க போற? அந்த அரகண்ட் அர்ஜுன் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அவர் அங்க தானே இருப்பாரு. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. வந்திருக்கிற சொந்தக்காரங்க முன்னாடி அப்பா அம்மா எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? அவர் அங்க அப்படி என்ன வெட்டி முடிச்சிட்டு இருக்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன் மாமா. பிரியா டென்ஷன் ஆகாத, நான் சொல்றது கேக்குறியா? இதுக்கு மேல எப்படி மாமா பொறுமையா இருக்க முடியும்? பிரியா சொன்னா கேளு பிரியா. பிரியா யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இவளோட மாமாவா இருக்குமோ? நீ கோவப்படும் போது உன்னை பார்த்தா நெருப்பு மாதிரி இருக்க. நீ இப்ப பொறுமையா இருக்கணும். இவர மாதிரி ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா டெய்லி நான் அவரை ஃபயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே போதும். ரொம்ப கோவப்படாத. இங்க வரைக்கும் அனல் அடிக்குது. உடனே என்ன சமாதானப்படுத்த பாப்பீங்க. ஐயா சமாதானம் ஆயிட்டியா? அப்ப இரு, கோவமா இருக்கும்போது ஒரு போட்டோ எடுத்துடலாம். இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. சும்மா இருங்க மாமா, வேணாம். சொன்னா இரிட்டேட் பண்ணாதீங்க மாமா, வேணாம். மாமா அழகா இருக்குன்னு சொல்றேன். ஐயோ சொன்னா கேளுங்க. வேணாம் மாமா, ப்ளீஸ். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உனக்கு அட்வைஸ் பண்ண முடியும் சொல்லு? கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் அட்வைஸ் சொன்ன கேப்பியா? நீங்க என்னோட வெல் விஷர் மாமா. எப்ப சொன்னாலும் உங்க பேச்ச நான் கேட்பேன். நான் சொல்றதெல்லாம் கேப்பல அப்படின்னா போய் மேடையில உட்கார். போங்க மாமா. ஐயோ பிரியா. சரி கொடுங்க. சரி சாப்பிட பாருங்க. ஓகே சூப்பரா இருக்கு. சூப்பர்ல. அப்போ பிரியா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இவர்தானா? மாப்பிள்ள ரொம்ப சிம்பிளா தான் இருக்காரு. தனா இங்க வா. எத்தனை தடவை போன் அடிச்சு எடுக்கவே மாட்டேன்றானம்மா. ஐயோ என் மாமனார் வேற வந்துட்டாரே. இனிமேல் நம்ம இங்க இருந்து மாட்டிப்போம். பிரியா கிட்ட நம்ம அப்புறமா பேசிக்க வேண்டியதுதான்.
என்னாச்சு வந்தனா? அசோக், எவ்ரிதிங் இஸ் ஓகே. நான் வந்துட்டே இருக்கேன். நேர்ல பேசலாம். பை. சேச்சி 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 ப்ளீஸ் எங்க போறீங்க? இல்ல வைஷு, இதெல்லாம் சும்மா விட கூடாது. என்கேஜ்மெண்ட்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சிட்டோம். மாப்பிள்ளை வர மாட்டாராமா? என்ன திட்ட போட்டு பழி வாங்குறாங்களாமா நம்மள? பிரியாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. நம்ம தானே அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சோம். அவளும் பூஜாவை மனசுல வச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டா. அர்ஜுன் அதை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா? நன்றி கிட்ட மனுஷன். இப்பவே நான் பிரியா கிட்ட போய் பேசி ஆகணும். சேச்சி வேண்டாம் சேச்சி ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா வள்ளி அம்மையும் வள்ளி அச்சனும் 2 பேரும் உடைஞ்சு போயிடுவாங்க. சாரி வைஷு, நான் எதை பத்தியும் யோசிக்க தயாரா இல்ல. இப்போதைக்கு எனக்கு பிரியாவோட லைஃப் மட்டும் தான் முக்கியம். நான் போய் பேசிட்டு வரேன் அவகிட்ட. ப்ளீஸ் சேச்சி, என்ன சமாதானப்படுத்துறதுல தான் குறியா இருக்கீங்க. பிரியா, நீ உன் சைடுல இருந்தே பாக்குற. உண்மையிலே அர்ஜுன் ஏதாவது ப்ராப்ளத்துல மாட்டியிருந்தா அதையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீ எப்படி டென்ஷன் ஆனினா அப்பா அம்மா நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஹே பிரியா, நீ அர்ஜுன் கிட்ட பேசினியா? எங்க இருக்காரா? என்ன சொன்னாரு? நான் இன்னும் பேசல. இந்த நிச்சயதார்த்தமே வேண்டாம் பிரியா. ஏன் இப்படி எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த அர்ஜுன் ஏதோ ஏமாத்திட்டு இருக்கான். அவன் திட்டம் போட்டு நம்மள பழி வாங்கிட்டு இருக்கான். அவங்க நம்மள பழி வாங்குறதா இருந்தா அவங்க ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு மாட்டாங்களே. அர்ஜுன் உண்மையிலே ஏதாவது பிரச்சனைல மாட்டிருக்க போறாரு. பாலிட்டா, முகூர்த்த நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. முகூர்த்தத்தை விடு, உண்மையான மனசோட சாமி வேண்டிக்கிட்டா அதுதான் நல்ல முகூர்த்தம். அசோக், நான் பிரியா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளைய பார்த்தேன். அவளுக்கு பொருத்தமான ஜோடி. அங்க அவங்க ஜோடி பொருத்தம் பார்க்க தான் போனியா? பூஜாவோட கஸ்டடி கேஸ்க்கு இந்த கல்யாணத்தால எந்த பிரச்சனையும் வராது. வரவே வராது. பிரியா என்ன சொன்னா? ஆக்சுவலி என்னால பிரியா கிட்ட பேச முடியல. ஏன்? நாங்க போன சுத்தி அந்த கூட்டம்லாம் இருக்கு. எந்த கூட்டம்? அர்ஜுனோட அப்பா அம்மா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அவங்க மூஞ்சியெல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. எனக்கு பிரியாவோட மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு வந்தாச்சு. அர்ஜுனோட அப்பா அம்மாக்கு அங்க என்ன வேலை? கேஸோட ஹியரிங் நெருங்கிட்டு இருக்குல்ல. ஹாஸ்பிட்டல்ல நடந்த கலவரத்தை ஏற்கனவே உன்கிட்ட சொன்னனே. இப்போ நிச்சயத்துக்கு ஏதாவது gift கொடுத்து அவளை கூல் பண்ணி அவங்க பக்கம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எனிவே, நாளைக்கு பிரியா கிட்ட பேசி மொத்தத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப வந்த மாதிரி அறகுறையா தெரிஞ்சுக்காம முழுசா தெரிஞ்சுட்டு வா. ஓகே? ஓகே. டிரைவர், வண்டி எடு. அர்ஜுன் வந்துருச்சு. ஏய் சுருதி, சுகன்யா, வாங்க சீக்கிரம், உங்க அண்ணன் வந்துட்டான். ஜெய் அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆகணும். அப்பதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்.
இங்க பார், you're testing my patience. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டேன். போலீஸ் வரட்டும், இவங்களால என்ன பண்ண முடியும்னு நான் பாத்துக்கிறேன். ஏய், இவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். யார் சொன்னா? இவன் தான் பண்ணான். ப்ரூஃப் இருக்கா? நான் விட மாட்டேன். நீ இன்னைக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நான் என் தங்கச்சிக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன். சாட்சி இருந்தாவா, இல்லைன்னா சும்மா இரு.